बालस्तावत् क्रीडासक्तः तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परे ब्रह्मणि कोऽपि न सक्तः भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. சொல்றானா, அம்மா சின்ன வயசுல நம்ம விளையாட்டிலேயே ஈடுபட்டு இருந்திருவோம். தருணஸ்தாவ தருணீ சக்தக, கல்யாணம் குழந்தைகள்னு வாழ்க்கை நம்ம இளமை காலத்துல இருக்கச்சே புசுக்குன்னு போயிடும். விருத்தஸ்தாவ சிந்தா சக்தகா, ஐயோ பிபி மாத்திரை எங்க வச்சேன், சுகர் மாத்திரை எங்க வச்சேன், இல்லை போட்டுக்க மாட்டேன்னா டாக்டர் என்ன எழுதிருக்கா பிரிஸ்கிரிப்ஷனை படிக்க கூட முடியல அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டு அந்த வயசான காலத்துல இருக்கச்சு எப்படின்னா பகவானை ஸ்மரிக்கிறது. இப்படி நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக படுத்துனா எப்பதான் பகவானை ஸ்மரிக்கிறதுங்கிறார். அதனால நான் இப்பொழுதே சன்னியாசத்தை எடுத்துக்கொள்வேங்கிறா. அம்மா அப்பா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. கடைசின்னு சொல்றேன், அம்மா நான் உனக்கு ஒரே குழந்தைன்னு நினைக்கிறதுனால தானே இப்படிலாம் சொல்றேன். எனக்கு இன்னும் 3 குழந்தைகள் பிறக்க போகின்றன. அந்த 3 குழந்தைகளும் பிறந்ததுக்கு அப்புறம் நான் கரஞ்சிபூரை விட்டு போயிடுவேன். இது வரைக்கும் நம்ம கிரகத்துல இல்லைன்னா கூட நான் வேற இடத்துல தனியா இருப்பேன்னு சொன்னார். சொன்ன மாதிரி அவ மாதா பிதாவுக்கு 3 குழந்தைகள் பிறக்கிறா. அவரும் அதற்கு பிறகு அம்மா அப்பா கிட்ட விடை பெற்றுக் கொண்டு கிளம்பினாராம். வாரணாசிக்கு சென்ற பிறகு அங்கே கிருஷ்ண சரஸ்வதி என்ற யோகியிடம் அவர் சிஷ்யராக பயின்று சன்னியாச தீட்சையை பெற்றுக் கொண்டார். அவருடைய தீட்சா நாமம் ஸ்ரீ நிருசிம்ம சரஸ்வதி.